சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, சனி, புதன், சுக்கிரன், 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு காலம். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்காங்க. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரியன் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 அன்னைக்கு 2025 அன்னைக்கு அந்த சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். சூரியன் 8ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா சார் அப்படின்னு கேட்கலாம். அதே போல 8ல் சூரியன் உச்சமாகுதே சார், அதுவும் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கலாம். இது பாருங்க, கன்னி ராசிக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் அதிபதி, விரையாதிபதி, அயன சயன போக ஸ்தானாதிபதி. அவரை போய் 8ல் மறையிறது அப்படிங்கிறது, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுதான். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கெட்டவரன் கெட்டிடும் ராஜயோகம். ஆல்ரெடி அவரு நெகட்டிவை தரக்கூடிய கிரகம், அவர் போய் மறுபடியும் மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லாம போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ சூரியன் 12ஆம் இடத்த அதிபதியாகி 8ல் மறைந்து உச்சம் அடைவது உங்களுக்கு சாதகமான ஒரு செயல்முறையே அப்படிங்கிறது சொல்லியிருக்கலாம். ஓகே, அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, சித்திரை மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மே மாதம் 6ஆம் தேதி இந்த பயிற்சியானது நடக்குது. ஸோ ராசி அதிபதி 8க்கு போகிறார், 10 கூடியவர் 8ல் இருக்கார் அப்படிங்கிறது நல்ல விஷயமான. இங்கே நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த மாத இறுதியில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சியும் இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். குரு பயிற்சியை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். மேலும் அந்த குரு பயிற்சியில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தனியாக ஒரு பதிவாக கொடுக்கலான் இருக்கேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன், பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் கிரக பயிற்சிகள். இப்போ இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி கிரகம் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டா சூரியனும் சந்திரன் தான். ஏன்னா அது 2 தான் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? சூரியன் தரக்கூடிய ஒளி தான் நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான ஒரு விஷயமா இருக்கு. சூரிய ஒளி இல்லை, சூரியன் இல்லைன்னா பூமி உருவாகாது, மற்ற எந்த பிளானட் இருக்காது, ஜோசிடம் இருக்காது, நம்ம இருக்க மாட்டோம், யாருமே இருக்க மாட்டோம். சூரியன் இருக்கிறதுனால தான் சூரியன்கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன துகள் தான் நம்மெல்லாம் இல்லையா? நம்மன்னா பூமி. ஸோ அப்படிப்பட்ட நம்ம உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சூரியன் தான். அதுதான் தெய்வம். ஒன்று உருவாக்குச்சு அப்படின்னா அதுதான் தெய்வம். நம்மளை உருவாக்குனது தாய் தந்தையர், நம்மளுக்கு தாய் தந்தையர் தான் தெய்வம். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு சூரிய பகவான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம். அந்த தெய்வம் உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் டைட்டிலே அப்படி வச்சுருக்கேன். சரி, அது கன்னி ராசிக்கு நல்லது செய்யுமா? இவர் 12ஆம் அதிபதி இல்லையா? சூரியன் 12ஆம் அதிபதி. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அயன சயன போகத்தை சொல்லக்கூடியது. விரைய செலவுகளை, வெளியூர் வெளிமாநில பயணங்களை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். ஸோ அந்த அதிபதி இப்போ உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறார். இது நல்லதா சார்னா? எப்பவுமே 12ஆம் அதிபதி 8ல் மறைகிறது நல்லது, அதுவும் உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன விஷயங்கள்ல நன்மை அப்படின்னா, உங்களுடைய குணாதிசயத்தில் இது வரைக்கும் ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தது, எதெல்லாம் செஞ்சா எதெல்லாம் பண்ணா உங்களை தப்பா பேசுறாங்க, உங்களுடைய நடத்தையில எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த சூரியன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். அதாவது உங்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான ஒரு வேலையை அந்த சூரியன் செய்ய போறாருன்னு அர்த்தம். நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை. அப்போ நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவங்களை பயன்படுத்தி சரியான வார்த்தைகளை பேசுவோம், சரியான விஷயங்களை பேசுவோம். பண்பட்ட பேச்சு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நீங்க உணர முடியும்.
தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், நல்ல குணம் படைத்த நபர்களாக மாறிடுறோம். அப்போ உங்களுடைய புத்தியை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய குணத்தை சரி பண்ணுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை வெளியே எடுத்துகிட்டு போகுது சூரியன். உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள், ரகசியங்கள் வெளிவரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடிய நேரமாகட்டும், அந்த விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, ஊழல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லை வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ தெரிவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. சிம்பிளாக இது கணவன் மனைவின்னு இல்லை, கல்யாணமாகாதவங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு துணி கடைக்கு போகிறோம், ட்ரையல் ரூமில் கேமரா இருக்கும், ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஸ்பை கேமரா ஏதாவது ஒன்று இருக்கலாம். நம்மளுடைய அந்தரங்க விஷயங்கள் வெளியே கசிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த மாதிரி செக் பண்ணிட்டு, மாதிரி விஷயங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களுக்கு ஓகே சொல்கிறதும் செய்கிறதும் இருக்கட்டும். ஏன்னா சூரியன் 12ஆம் அதிபதியாக 8ல் மறைகிறது அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையும் நன்மைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளும் அதனால் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஸோ அது அந்த சின்ன விஷயத்தை பார்த்துக்கிடலாம். அதே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை பெரிய அதிகாரிகள் மூலமாக, அரசு அதிகாரிகள் மூலமாக, அரசியல்வாதிகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு உண்டாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் கிரியேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் அந்த பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அது இந்த காலகட்டம் தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்காக பல விதமான அலைச்சலை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். 12ஆம் அதிபதி 8க்கு வரும்போது அலைச்சல் நிறைய, ஒரு காரியத்துக்கு 10 தடவை நடக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், இந்த சின்ன விஷயம் ஒரு கையெழுத்து நம்மளால் வாங்க முடியல, ஒரு பேங்க் எம்ப்ளாயிக்கிட்டேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்டேயோ ஒரு கையெழுத்து நம்மளால் வாங்க முடியல. ஆனால் சிம்பிளாக வந்து அரை மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நம்ம நேரம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ வளைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். போராடி கடைசியில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, வழக்குகளில் ஒரு வெற்றி, தடைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள் தடைகளாகிட்டே இருக்குது, அந்த தடைகளை நகர்த்தி காரியத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமாக சொல்லப்போனால் 12ஆம் அதிபதி 8ல் உச்சம் பெறும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் கூட்ஸை மாற்றிக்கிறது, போக்குவரத்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் நிறைய வருமானத்தை சம்பாதிப்பாங்க. நிறைய வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அடுத்தவங்கிட்ட இருக்கிற காசு நம்மளுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் விருத்தி அடைவதை உன்னால் பார்க்க முடியும். அப்போ அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு பிரெக்னென்ட் ஆகிறதோ, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கிறதோ, இல்லை வீட்டில் நாய் வளர்த்திட்டு இருந்தால் நாய்க்குட்டி போகிறதோ, ஆடு வளர்த்திட்டு இருந்தால் ஆடுக்குட்டி போகிறதோ, கண்ணுக்குட்டி போகிறதோ, கண்ணுக்குட்டின்னா மாடு கண்ணுக்குட்டின்றதோ கண்ணின்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும். சரிங்களா? இது அவங்க குடும்பத்தில் நடக்கிறது, வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி நல்லா பேசி நல்ல விதமாக நம்மளை காட்டிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லுது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல விதமாக நம்மளை காட்டிக்குவோம், அவ்வளோதான். இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அட்டமஸ்தானத்தில் இருக்குது. இது சிம்பிளாக ஒன்று பார்த்துக்கலாமே. என்னென்னா 12ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது நல்லது அப்படின்னாலும், சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் மறைகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தெய்வம், அதாவது ஒளி, பிரபஞ்சத்துக்கே ஒளியை தரக்கூடிய ஒரே ஒரு கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான். ஸோ அவர் 8ல் மறைகிறார் ராசி அப்படிங்கும்போது என்ன ஆகும்? நல்லதா சார்னா இதில் நிறைய விஷயங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆயுள் சம்மந்தமான விஷயங்களில் பயம் பதட்டம் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த ஆயுள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அது சார்ந்த விஷயங்களில் பயம் இருக்கிறது போயிடும். உடம்புக்கு எதாவது ஆகிடும், நம்ம இறந்துடுவோம், இன்னும் ரொம்ப நாள் தாண்ட மாட்டோம், இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 2 மாதம் 20 நாள் 10 நாள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணத்தில் அந்த ஆயுள் சம்பந்தமான பயத்தை அந்த சூரியன் சுத்தமாக தொலைச்சி எடுத்துருவார். நல்ல கவர்ச்சிகரமான தோற்றம், மற்றவர்கள் நம்மளை கண்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரியான சில பாவனைகளையும் உடல் அலங்காரங்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. 2வது இது.
ஸோ இது நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு கூசக்கூடிய வேலைகள், அதாவது தவறுன்னு சொல்லலை, ஒவ்வொருத்தரும் ஒரு சில வேலைகளை செய்யும்போது தான் வந்து மற்றவர்கள் சுத்தமாக இருக்க முடியும் இல்லையா? இப்படி பார்க்கும்போது கறி கடை வச்சுருக்காங்க, ஒரு மட்டன் கடை, ஒரு சிக்கன் கடை இருக்குது அப்படின்னா அவங்க கட் பண்ணி தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி பிறர் முகம் சுளிக்குமாறு உங்களுடைய தொழில், கன்னிராசி அன்பர்களுடைய தொழில் இருந்தது அப்படின்னா அதில் செம காசு பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் நல்லா நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல வருமானம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் உங்களை பற்றின ஒரு தவறான வதந்தி தான் பரவும், தவறான வதந்தி பரவும். அதன் மூலமாக நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. தவறாக நம்மளை பற்றி சித்தரிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் அங்கலாப்பட வேண்டாம். உங்களுடைய தவறு வதந்தியாக பரவுது அப்படின்னா அது மீண்டும் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும். வதந்தி பரவிடும், அப்புறம் போய் வதந்திகளை நம்பாதீங்க, இவர் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்களே சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும், ஃபேமஸ் பண்ணி விட்டுரும். அது சூரிய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்கிறது அப்படியே நடக்குங்க, கவனமாக இருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் சில நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைகளுக்காக இந்த காலகட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அட்டமத்தில் சூரியன் இருக்கும்போது குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போவதற்கோ தடை ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இது ஏற்படுத்திடும். அப்போது குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், ஐவிஎஃப் பண்ணுறோம், பிடிக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் அதற்கு ரொம்ப மெனக்கடாதீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதேமாரி கரு நின்னாலும் நல்லபடியாக கரு தங்கி குழந்தையாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அது மீறி அது நடந்தாலும் அங்கே அந்த குழந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளோடு தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அட்டமத்தில் சூரியன் இருக்கும்போது உண்டான கரு கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அட்டமத்தில் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த கரு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்களை தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கே உடல் தொந்தரவுகள் இது ஏற்படுத்திடும். இப்போ எங்கிட்ட போய் கரு தாங்கிறது இல்லையா? வாழ்க்கை துணைக்கே இது தொந்தரவுகளை கொடுத்துரும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. சரிங்களா? யூரின் போகிற இடத்துல எரிச்சல், அந்த வெள்ளைப்படுத்து, இந்த மாதிரி விஷயங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த சூரியன், அட்டமத்து சூரியன் காரணமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எப்படி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, அவங்களுடைய வலது கண் வந்து கொஞ்சம் செவந்து போகும். அப்போவே வந்து உள்ளே கொஞ்சம் பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்டம்மை நம்ம புரிஞ்சுக்கணும். கரு உருவாகிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த அட்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கே 1008 வேலை கிடக்குது. நம்ம வேலையில் விட்டு போட்டு அடுத்தவங்க வேலையில் போய் மூக்கணும் உழைச்சிட்டு இருப்போம். நம்ம வேலையும் ஒழுக்கமாக நடக்காது, அடுத்தவங்களையும் நல்லா வேலை செய்ய விட மாட்டோம். மற்றவங்க வேலையில் தலையிடக்கூடாது, அவங்க தலையிட்டு அவங்கள குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நெகட்டிவான விஷயங்கள் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல அவர்களால் வேணுங்கிற உதவி கிடைக்காம போயிடும், இப்போ இல்லை பின்னாடி. சரி, அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா? ரெண்டாவது, பொருள் நஷ்டம், நேர விரயம். பொருள் போனால் கூட சம்பாரிச்சுக்கலாம், காலம் போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. ஒவ்வொரு செகண்டும் திரும்பி வராத விஷயங்கள் அது. சரிங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப வேலையிடான விஷயமா பார்க்குறது, தங்கத்தை விட வேலையிடான விஷயம் அப்படின்னா நேரம் தான். அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் என்னோடய கிளைண்ட்கிட்ட சொல்லுவேன். ஆனால் இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்கள் நேர விரயம் செய்வீர்கள், பொருள் நஷ்டம் அதனால் ஏற்படும். சில நேரங்களில் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு மனசு பிடிக்காது, யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க மாட்டோம், எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டாகவே நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். யார் சொல்கிறதையும் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. சில நேரங்களில் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தலையில், கை பெருவிரலில், கால் பெருவிரலில் அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இப்போது அப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நடக்கும்போது மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் ஆகிடுதா? அப்போ உடனே என்ன ஆகும்னா, அட்டமத்தில் சூரியன் இருக்கும்போது உடம்பு பலவீனமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் இந்த மாதம் மட்டும் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயே தோணிடும்.
நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் பலவீனத்தை சொல்லுது. நம்மளுக்கு மன ரீதியான பலவீனம் உடலில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அட்டமத்தில் சூரியன் இருக்கும்போது சுய முடிவுகளை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய வெல்விஷர் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட உங்களுடைய முடிவுகளை, உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு இது பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுங்கள். சுய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே. சூரியன் இப்படி நிறைய நன்மைகளை செய்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் செய்யாமல் இருக்கிறதில்ல. அதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத பதிவினுடைய இறுதியில் பார்க்கலாம். இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு வருவோம். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துல வக்ர அஸ்தமனம், உங்களுக்கு வக்ரமாகிறது, வக்ர நிவர்த்தி ஆகிறதும், 2வது உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் இருக்கிறதுமா அந்த புதனுடைய வேலைகள் இருந்தது. புதன் கொஞ்சம் பலமாக தான் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி 8க்கு போகிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஆசனமாகி அதே நேரத்தில் யூரின் போகிற இடத்துல எரிச்சலோ சின்ன பாதிப்புகளோ பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது அது சம்மந்தமான விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஹார்டு புரோட்டீன் அதிகம் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. நீர் அதிகமாக சேர்த்துங்க. யூரின் போகிறது சரியாக இருக்கட்டும். சரிங்களா? சூடு பிடிச்சிடும், கடுகடுன்னு ஆகிடும், ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த புதன் அட்டமத்துக்கு வந்த நாளன்னைக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மாயக்கண்ணன் செய்யக்கூடிய வேலைகளை நீங்களும் செய்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அட்டமத்தில் புதன் இருந்தது அப்படின்னா அப்போது கொஞ்சம் இல்லை நிறையாவே மற்றவர்களுக்கு தெரியாத ஒன்றும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். திருட்டுத்தனன்னு சொல்ல விளையாட்ட சொன்னால், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. மற்றவர்கள் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் மாயக்கண்ணன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு நம்ம யாருன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் நல்லா வேணாம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியனும் அட்டமத்தில் இருக்குது, புதனும் அட்டமத்தில் இருக்குது, 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அதிகப்படியான கோபம். ராசி அதிபதி கூட புதன் ராசி அதிபதி கூட சூரியன் இருக்கிறார். புதன் அப்படிங்கிற ராசி அதிபதி கூட கோபம். சூரியன் உச்சமாக இருக்கும், அதிகப்படியான கோபம், பெருஞ்சினம் வரும். யாருனாலும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ தான் பெட்டிங் போகிறது, பந்தயம் பிடிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே டெய்லியும் போட்டு சீக்கிரம் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி போட்டு அந்த சூதாட்டம் சம்பந்தமான விஷயங்கள், விரைவில் பணக்காரனாவது எப்படி, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஓடிடுவோம். சம்பாதிக்கிறதுக்காக எந்த வழியிலையும் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தியிருக்கவங்கள. ஸோ பணத்தினுடைய அருமை தெரியக்கூடிய ஒரு சூழல், பணம் சேமிக்கிறதுக்கு வழி என்னங்கிறது தேடக்கூடிய ஒரு சூழல், மற்றவர்களுடைய பணம் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்புறது. ஓகே, இந்த நேரங்களில் கையிலையோ காலிலையோ அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்குங்க. முக்கியமாக திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ அல்லது திருமணமான ஆண்களோ பெண்களோ அந்த பருவ வயது இருக்கும்போது உங்களுடைய நல்லா பாருங்கள், உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய விருப்பம் வேறொரு நபர் மீது, உங்களுக்கு உரிமைப்பட்ட நபர் இல்லாமல் வேறொரு நபர் மீது போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் தவறே பண்ணலினாலும், நான் வதந்தின்னு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், தவறே பண்ணலனாலும் தவறு பண்ண மாதிரி சித்தரிக்கப்படும். பிறர்மனை நோக்கல் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டம். சரிங்களா? தசாபுத்தி சம்மந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிப்புகளை கொடுத்தே தீரும். கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதே வந்து அவர் 10ஆம் அதிபதியாக இருக்கிறார் புதன் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு அவர் 10 கூடியவர். 10ஆம் அதிபதி 8ல் மறையலாமா சார் அப்படின்னா சில நன்மைகளும் அதில் உண்டு. என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 8ல் மறையும் போது உங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். அதில் ஒர்க்லோடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும்னே சொல்லலாம். அதே போல் வந்து ஆயுள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பயம் நீங்கிடும். சூரியன் ஆல்ரெடி அதே விஷயத்தை செய்கிறாரு, புதனும் அதே விஷயத்தை செய்யுது. சரிங்களா? இது கணவன் மனைவி உறவுகளில், குழந்தைகள் உறவுகளில் பாதிப்பு ஏற்படுத்துறது, ஒரு மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருது. சந்தோஷமாக இருக்க முடியாது, அவ்வளோதான். குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் வந்து
ஜீவனத்துக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துடும், வருமானத்துக்கு உண்டான வேலையெல்லாம் வந்துடும். எதிர்பாராத வருமானத்தை சம்பாரிச்சு கொடுத்துரும் அட்டமத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி. அதே நேரத்தில் பணம் எந்த வழியில் வருதுங்கிறது பிறருக்கு தெரியாது, நம்மளுக்கே சில நேரம் தெரியாது, ஆனால் சம்பாரிச்சிடுவோம். அடுத்தவங்களை குறை கூறிகிட்டே இருப்போம். நம்ம சுற்றி இருக்கிற மகளையோ மகனையோ மனைவியோ கணவரையோ மாமனாரையோ மாமியாரோ அவங்க பண்ணுற தப்புகள் மட்டும்தான் இப்போ கண்ணுக்கு தெரியும். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய உறவுகள். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அட்டமத்தில் புதன் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா, அட்டமத்தில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல கேள்வி ஞானத்தை கொடுத்துரும், படிப்பில் கோட்டை விட்டுடுவோம். ஆனால் அனுபவ அறிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்போம். நிறைய ஆடம்பர செலவுகளை செய்ய வச்சிடும் இந்த காலகட்டம். நல்ல சாமர்த்தியம் உண்டு, பிரச்சனைகளை சமாளிக்கிற தன்மையும் வல்லமையும் உண்டு. புதன் அட்டமத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. என்ன படிப்பில் அது தொந்தரவை கொடுத்துருது, படிப்பில் தொந்தரவு கொடுத்தது, ஆடம்பரத்துக்காக கொஞ்சம் செலவுகளை செய்ய வச்சிருது. ஆனால் உறவினர்களோட உதவியெல்லாம் அந்த காலகட்டம் கிடைக்கும். அதுதான் மறைமுகமான ஒரு நன்மை. சரி, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு சென்று கிருஷ்ணருக்கு கொஞ்சம் நெய் தீபம் போடுங்க, வெண்ணெய் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இது உங்களுக்கு அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.